ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வாரம் 2 தடவ டயாலிசிஸ் பண்றது பெட்டரா? இல்ல 3 தடவ டயாலிசிஸ் பண்றது பெட்டரா? நம்ம கிட்னிஸ் நார்மலா பண்ற ஃபங்ஷன்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில இருந்து எக்ஸஸ் வாட்டர், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ வெளியேற்றும். ஆசிட் பேஸ் பேலன்ஸ கரெக்ட்டா வச்சுக்கும். வைட்டமின் டி அப்படின்ற ஹார்மோன ஆக்டிவேட் பண்ணும். பிளட் புரொடக்ஷனுக்கு தேவையான எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஹார்மோன சிந்தசிஸ் பண்ணும். கூடவே நாம எடுக்கிற ஒரு சில மெடிசின்ஸையும் மெட்டபலைஸ் பண்ணி யூரின்ல வெளியேற்றிடும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் டயாலிசிஸ் மூலியமா எக்ஸஸான வாட்டர், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிமூவ் பண்ற ஃபங்ஷனையும், ஆசிட் ஸ்டேட்டஸ கரெக்ட்டா வச்சுக்கிற ஃபங்ஷனையும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு நார்மல் கிட்னி இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கன்டினியூஸா எவ்ரி மொமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களோட உடம்புல எந்த ஒரு பாயிண்ட்லயுமே இதெல்லாம் அப்நார்மல் லெவல்ல இருக்காது. ஆனா ஒரு சிவியர் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் டயாலிசிஸ் பண்றாருன்னா, டயாலிசிஸ் பண்ற அன்னைக்கு மட்டும் என்ன இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கும். ஆனா செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் அவங்க உடம்புல எக்ஸஸ் வாட்டரும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும், ஆசிடும் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். 2 to 3 நாள் அக்யூமுலேட் ஆகிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவரோட பாடிக்கு ஒரு சிவியர் டேமேஜ் காஸ் பண்ணலனாலும் ஒரு லோ லெவல் இன்ஜுரியை அவர் பாடியில் உள்ள ஹார்ட், பிரெயின், போன்ஸ், மசில்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸுக்கும் காஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுவே ஒருத்தர் 2 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணாருன்னா, ஒரு 1 to 2 டேஸ் அளவுதான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அவர் பாடியில அக்யூமுலேட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்மியான டேமேஜ் நடக்கும். ஸோ வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்றத விட வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்ணா அது ஒரு நார்மல் பிசியாலஜிக்கு க்ளோஸரா இருக்கனால வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்றது தான் பெட்டர். இன்ஃபேக்ட் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் செட்டப்பும் சர்க்கம்ஸ்டான்சஸும் இருந்ததுன்னா நீங்க டெய்லியும் நைட்டு தூங்குறப்ப கூட உங்க டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான டயாலிசிஸை நம்ம ஃப்ரீக்வென்ட் நாக்டர்னல் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வென்ட் நாக்டர்னல் டயாலிசிஸ் எடுத்துக்கிறது மூலியமா வாரத்துல 2 தடவையோ 3 தடவையோ டயாலிசிஸ் பண்றதை விட உங்களோட ஹெல்த்தை பெட்டரா ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்லாம பண்ணிக்கலாம் அப்படின்றத ஸ்டடீஸ் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீயிங் க்ளோஸ் டு ஃபிசியாலஜி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ உங்க நெஃப்ராலஜி டாக்டர் உங்க கண்டிஷன் பார்த்துட்டு வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிக்க சொன்னாருன்னா எனக்கு எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை கேட்காம இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட பாடியில நடக்கிற மைனர் இன்ஜுரிஸ் உங்களுக்கு அக்யூட்டா எந்த ப்ராப்ளமும் பண்ணலனாலும் உங்களோட லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு நல்லது.